திரு ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர். யார் இந்த வேட்பாளர்? வாங்க பார்த்துடலாம். ஏன் முதல்ல எடுத்த உடனே இவர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் நீங்க யோசிக்கலாம். எப்போதுமே இந்த பெரும் அரசியல் அதிகாரத்துல கீழிருந்து மேல வர கஷ்டப்படுறவங்க சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக ஓங்கி ஒலித்து வரக்கூடியவர். எதிர்கட்சிகளை கூட ரொம்ப கேவலமாக கேடு கெட்ட விமர்சனங்களை வைக்காமல், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல், மிகவும் பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசக்கூடிய ஒருவர். எந்த அளவிற்கு அரசியல் மேடைகளில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரோ அதே போல இலக்கிய மேடைகளில் பல விருதுகளை வென்ற விருதாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளர், தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை கொண்ட ஒருவர். அதனால இவர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில தான் அப்படி ஆரம்பிச்சோம். ரவிக்குமார் அவர்கள் மானாம்பட்டு என்ற ஒரு சிறிய பகுதியில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து இன்று மக்களவை உறுப்பினராக மாறி இருக்கிறார். இந்த மானாம்பட்டு டு மக்களவை, இந்த டெல்லி டு தமிழ்நாடு அந்த தூரம் இருக்கு பாருங்க, இதை அவர் நீந்தி கடந்த பாதை என்பது ஒரு பெரும் கரடுமுரடான பாதை. அவர்